ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வீடியோல ஹாய் சொல்ல சொன்னாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா பிரகதி, ஆர்த்தி, கீர்த்தி, ஹரிஹரன், விஷ்ணுவர்தன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். சரி வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்திரலாம். ஸ்டார்டிங் சீன்ல குணால தான் காட்டுறாங்க. அவன் மௌலிய ரொம்பவே கண்ணா பின்னான்னு பேசி திட்டிட்டு இருக்கான். உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு மோசமானவளா நீ இருக்க, இவ்வளவு நாள் நான் உன் கூட வாழ்ந்திருக்கேன், உன்னை காதலிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே அருவருப்பா இருக்கு. நல்ல வேலை நான் என்னோட நந்தினியை பார்த்தேன். இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையான காதல்னா அது நந்தினி வேலை தான். இதுக்கப்புறம் உன் கூட வாழ்ந்து எந்த பிரோஜனமே இல்லை. இப்பவே நம்மளோட உறவை இந்த இடத்துலயே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுறான். இதெல்லாம் கேட்ட மாமியாக்காரங்களுக்கு செம்மையா கோவம் வருது. உடனே தன்னோட பையனு கூட பார்க்காம அவனை கண்ணத்திலேயே பலான்னு ஒன்னு அரைஞ்சிடுறாங்க. எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி சொல்லுவேன், நீ என்னோட பையனா இருக்கலாம், ஆனா இவ என்னோட மருமகளா இருந்தாலுமே அவ என்னோட பொண்ணு மாதிரி தான். அவளை போய் நீ எப்படா பேசலாம்? அவ உனக்கு கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீ தான் அவளுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன். நான் கூட அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னதான் இருந்தாலும் அவ ஏதோ தப்பு பண்ணிட்டாமா, அவனை மன்னிச்சு ஏத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்ற நீ அவளுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்கு. இனிமே இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த விதமான உறவுமே இல்ல, ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பாட்டிக்கு பயங்கரமா அழுக வருது. அப்படியே கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. தலையில வேற அடிச்சுக்கிறாங்க. எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க, கொஞ்சம் நிறுத்துங்க, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ மௌலிய திட்டுறதுல எந்த பிரயோஜனமே இல்லை, ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணேன். உன்னையும் நந்தினியும் பிரிக்கணும், மௌலியும் நீயும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. நீங்க ரெண்டு பேரும் இப்படியே தான் இருப்பீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு நான் உயிரோட இருக்கணுமா, நான் செத்து போயிடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க? நீங்க தான் என்னையும் நந்தினி பிரிக்கணும்னு முயற்சி பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா வேற என்ன பண்ண சொல்ற, நீ அந்த நந்தினி கூட போறது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டோன்னா அவனுக்கே ரொம்ப கோவமா வந்துருது. உடனே அந்த இடத்த விட்டு போயிட்டு டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறான். அங்க போயிட்டு இந்த மாதிரி நந்தினி காண போயிட்டு அவளை நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது நந்தினியை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருது. உடனே இவனுக்கு நல்லா புரிஞ்சிருது, அது அந்த சைக்கோ பையன் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே நந்தினியை தான் காட்டுறாங்க. அவளை ஒரு இருட்டு ரூம்ல கை கால் எல்லாம் கட்டி வாயெல்லாம் பொத்தி அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. அப்ப அந்த சைக்கோ பையனோட என்ட்ரி. இவன் தான் கடத்தி வச்சிருக்கான் போல. சோ நான் போன எபிசோட்ல நிறைய பேர்ட்ட கேட்டிருந்தேன். சோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சிறப்பா சூப்பரா கண்டுபிடிச்சிருந்தீங்க, இந்த சைக்கோ பையன் தான் கடத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நீங்க சொன்னது கரெக்ட் தான், இவன் தான் கடத்திருக்கான். உடனே இவளோட பக்கத்துல போயிட்டு இவளை வெறுப்பேத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கா. என்னம்மா செல்லும், என்னை பார்த்து ரொம்ப நாளாச்சா, என்ன நினைச்ச, உன்னோட வாழ்க்கையை விட்டு நான் நிரந்தரமா போயிடுவேன்னு நினைச்சியா? அன்னைக்கு உன்னோட அந்த ரகசிய காதலன் இருக்கானே குணால், அவன் தான் என்னை கட்டாயப்படுத்தி டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண வச்சுட்டான். எனக்கு அதுல விருப்பமே இல்லை. உன்னை நல்லா கொடுமைப்படுத்தணும், உன்னை கொல்லணுங்கிறது தான் என்னோட எய்மே. அது எல்லாத்தையுமே அவன் சொதப்பிட்டான். இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விடுதலை ஆகி வந்துட்டேன். இனிமே உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்த யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ உடம்பு ஃபுல்லாவே மண்ணெண்ணையை ஊத்தி அப்படியே தீக்குச்சி எடுத்து கொளுத்துறதுக்கு போறான். அவ பயந்துட்டு இப்படி பாத்துட்டு இருக்கான். அடுத்த செகண்ட் என்ன நினைச்சான்னு தெரியல, அது அப்படியே கீழே போட்டுட்டு, உன்னை அவ்வளவு சீக்கிரம் கொல்லுவேன்னு நினைச்சிட்டியா? அச்சாச்சா, அதெல்லாம் மாட்டேன். உன்னை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதைப்படுத்தி நல்லா அனுபவிச்சு கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளாக்க போயிட்டு ஒரு பெரிய மரவையில புடவை, வளையல், குங்குமம், தாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவள்கிட்ட கொடுக்குறான். உடனே இவ கத்துறான், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. என்னம்மா நீ கத்துனா எல்லாரும் உன்னை காப்பாத்திருவாங்கன்னு நினைக்கிறியா? நீ இருக்கிறது யாருக்குமே தெரியாது, இந்த இடத்துல இருந்து நீ கத்துனா அது வெளியிலயும் போகாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமுறா பேசுறான். இப்ப என்ன நீ நினைக்கிற, இதெல்லாம் எதுக்கு இவன் கொண்டு வரான் அப்படின்னு தானே யோசிக்கிற? நான் உயிரோட இருக்கும்போது நீ ஒரு சுமங்கலி தானே. சோ நம்ம ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் இன்னும் ஆகல, அதனால கல்யாணத்தை அன்னைக்கு நான் உன்னை பார்த்தல, அதே மாதிரியே நீ இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். உன்னை முழுசா அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உன்னை கொடுமைப்படுத்தி கொலை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப திமுறா அவள்கிட்ட பேசிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்பவே கோவமா வருது. என்னை விடுங்கிற மாதிரி இவ கத்துறா. ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம இப்ப போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்துறான். அவ போமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனே அவளுக்கு சாரியை அப்படியே தலையில போட்டு விட்டு குங்குமம் வச்சு தாலியை கட்டி மேக்கப் எல்லாம் போட்டு ரொம்ப அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கான்.
ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சொல்றா, இப்ப மட்டும் நீ வந்து போய் இந்த சாரியை கட்டிட்டு வரல அப்படின்னா கண்டிப்பா வந்து உன்னோட குணால வந்து நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டின உடனே இவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே சில மாதிரி போயிட்டு அவன் சொன்ன எல்லாத்தையுமே பண்ணிட்டு அப்படியே அந்த சாரியை கட்டிட்டு வரா. ஆஹா, என்னோட பொண்டாட்டி பார்க்க இப்படியே செம்மையா இருக்கடியா, அதனாலதான் வந்து அந்த குணால் வந்து உன்னை வந்து அப்படியே வந்து தூக்கிட்டு போக பார்த்தான் போல. நான் விட்டுருவேனா, உன்னோட புருஷன் நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே நிக்க வச்சுட்டு அவகிட்ட அப்படியே நெருங்கிறதுக்கு வரான். உடனே இவ வந்து ஒரே வார்த்தை தான் சொல்றா, இந்த பாரு, என்னை நீ நெருங்கி என்னை எப்படி நீ தொட்டாலும் எனக்கு குணால் வந்து என்னை தொட்ட மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தை தான் சொல்லுவா. அவனுக்கு செமையா கோவம் வந்தது. உனக்கு இவ்வளவு திமிரடி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். உன்னை வந்து அனுபவிச்சுதான் கொலை பண்ணலான்னு பார்த்தேன், இப்படி நீ பேசும்போது உன்னை தொடவே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே வந்து ஒரு தூண்ல வந்து கட்டி வச்சுட்டு அப்படியே ஒரு வளைய மாதிரி வச்சு அதுல ஃபுல்லாவே நெருப்பை வந்து பத்த வச்சிடுறான். இவ வந்து நடுவுல நிக்கிறா, அவளை சுத்தி வந்து நெருப்பு வளையமா இருக்கு. இப்ப நீ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சாக போற, அதை பார்த்து நான் ரசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்திட்டு தூரத்துல இருந்து ரசிச்சிட்டு இருக்கான். இங்க நம்ம மௌலியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, இவன் வந்து ஏன் இப்படி இருக்கா, இவ்வளவு அசிங்கப்படுத்துறானே நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு உடம்பெல்லாம் கூசுது. அப்படியே ஒரு கண்ணாடியில் அவளை பார்த்துட்டு அந்த கிளாஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி தலையில கைய வச்சு கதறி அழுதுட்டு இருக்கா. அப்பதான் வந்து மாமியார் பாட்டி எல்லாரும் வந்து சமாதானப்படுத்துறாங்க. அவங்க வந்து ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. எல்லாமே என்னாலதாம்மா, நான் தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், நீ வந்து என்னோட பிள்ளைக்கு வாய்ப்பு கொடு, அவன் கூட நீ சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, இவெல்லாம் திருந்தவே மாட்டான், இவனை மாதிரி ஒருத்தவன் வந்து உனக்கு தேவையே இல்லை, கண்டிப்பா உனக்கானவன் இருப்பான், நீ இவனை விட்டு வந்துடு, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவ அழுதுட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே வந்து குணால் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ரூம்ல போயிட்டு எதையோ போய் தேடிட்டு இருக்கான். அப்போ வந்து அங்க மோடி நிக்கிறத பார்த்துட்டு அவளை ஒரு மாதிரி அருவருப்பா ஒரு பார்வையை பார்த்துட்டு போவான் பாருங்க. நமக்கே சமய காண்டாவும். மௌலி அப்படியே இறக்கமா அவனே பார்த்துட்டு இருப்பான், நம்ம கிட்ட பேச வருவானா அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் அவன் மனசுல ஒரு ஏக்கம் இருக்கதான் செய்யுது. உடனே அவன் எதுவுமே சொல்லாம வீட்டை விட்டு மறுபடியும் வெளில போறான். உடனே வந்து அம்மாவும் பாட்டியும் அவன் எங்க போறான்னு தெரியல, நீ போமா கூட அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவனும் என்ன நினைச்சான்னு தெரியல, வேகமா அவன் கூட போக ஆரம்பிச்சிடுறான். அவன் வேகமா கார்ல போயிட்டு இருக்க அவனுக்கு பின்னாடியே இவ வந்து அவனுக்கு தெரியாமலேயே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. ஒரு வழியா நந்தினி இருக்கிற இடத்த அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நந்தினிய வந்து இவன் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கானே அப்படிங்கறத பார்த்து அவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதை பார்த்த சைக்கோ பையலுக்கு செம காண்டாவுது, இந்த பொறுக்கி பையன் எங்கேயும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் போட்டு அவனை அடிக்கிறான். அப்புறம் என்ன, ரெண்டு பேருக்கும் செம்ம ஃபைட்டு வந்து அங்க நடக்குது. அந்த ஃபைட்ல நம்மளோட குணால் தான் வந்து ஜெயிச்சுட்டு அப்படியே அவளை காப்பாற்ற போகும்போது இந்த சைக்கோ பையன் சும்மா இல்லாம நம்ம நந்தினி குணால அப்படியே வந்து கார்னர் பண்ணி ஷூட் பண்ண பாக்குறான். உடனே அந்த நேரத்துல மௌலி கரெக்டா வந்து அவனோட கண்ணுல வந்து பெப்பர் ஸ்ப்ரேவை வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவான். அதை சாதகமா பயன்படுத்திட்டு டக்குனு குணால் வந்து நந்தினிய வந்து போய் காப்பாத்திடுறான். அவ அந்த இடத்துலயே மயக்க போட்டு விழுந்துடுறான். அவளை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு அப்படியே வரான். மௌலி வந்து அப்படியே அப்பாவியா பாத்துட்டு இருக்கா, இவன் வந்து நம்மள பாப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் வந்து இவளை கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படியே நந்தினிய வந்து செந்துக்கா தூக்கிட்டு அந்த இடத்தை விட்டே போயிடுறான். உடனே வீட்டுக்கு போனவன அவளை படுக்க வச்சு அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு நந்தினி எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு எழுப்பின உடனேதான் அவளும் வந்து அந்த மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. இவனை உடனே பார்த்தவன அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன நீ இப்படி சொல்ற, ஒரு நிமிஷம் என்னோட உயிரே வந்து அப்படியே என்னை விட்டு போன மாதிரி இருந்துச்சு தெரியுமா, நான் வந்து உன்னை அந்த கோலத்துல பார்க்கும் போது என்னால அதை ஏத்துக்கவே முடியல, நல்ல வேலை கரெக்டான நேரத்துல அந்த கடவுள் வந்து உன்னை காப்பாத்த அனுப்பிட்டாரு, இல்லைன்னா அங்க எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும், நந்தினி நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நானும் செத்துருவேன் மாதிரிலாம் ரொம்ப வந்து பாசமா பேசிட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணி நெத்தில கிஸ் பண்ணி ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்கான். உடனே அவளுக்கு மௌலி சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது, குணாலை விட்டு அவனை விட்டு பிரிஞ்சு போயிடு அப்படின்னு சொன்னது. உடனே அவ எந்திரிச்சு, இந்த பாருங்க குணால், என்னை காப்பாத்தினதுக்கு நான் உங்களுக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன், ஆனா நான் வந்து இப்பவும் அதை தான் சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் இனிமே சேர்ந்து வாழ முடியாது, அதனால என்னை விட்டு நீங்க போறதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவனுக்கு மறுபடியும் கஷ்டமா இருக்கு. நீ ஏன் இப்படி பண்ற, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் அந்த சைக்கோ பையன் உன்னை நெருங்கவே இல்லை, இப்ப நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்ச விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் வந்து உன்னை கார்னர் பண்ணி உன்னை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கான், நான் வந்து உன் கூட இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு, இல்லைன்னா உனக்கு ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரிலாம் எவ்வளவுதோ சொல்லி புரிய வைக்கிறான். ப்ளீஸ் குணால் புரிஞ்சுக்கோங்க, என்னோட வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும், நீங்க என்னை விட்டு பிரியணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட உடனே அவனும் அதை புரிஞ்சுக்கிறான். உடனே அவளை ஹக் பண்ணிட்டு, ஓகே இதுக்கப்புறம் உன்னை நான் கட்டாயப்படுத்தல, இது உன்னோட முடிவுனா நான் வந்து அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான்.
அப்ப இவளுக்கு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு போயிருப்பான் போல. அப்ப அந்த மோடியோட பர்த்டே பார்ட்டிக்கு போட்டோஸ் எல்லாம் எடுக்கிற போட்டோகிராஃபர் சார் இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு உங்க ஒய்ஃபோடது இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறான். அதை எடுத்துட்டு நந்தினியோட வீட்டு வாசலுக்கு போகும்போது டக்குன்னு அந்த போட்டோ கீழே விழுது. அந்த போட்டோல என்ன இருக்குன்னா, நந்தினி மௌலி 2 பேருமே பர்த்டே பார்ட்டியில பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த போட்டோ தான் இருக்கு. இதை பார்த்த உடனே அவனுக்கே ஒரு குழப்பமா இருக்கு. என்ன நடக்குது, இவங்க 2 பேரும் எப்ப பேசிக்கிட்டாங்க? ஒருவேளை மௌலி தான் இதுக்கெல்லாம் காரணமா? மௌலி ஏதோ சொன்னதுனால தான் நந்தினி இப்படி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாளா அப்படிங்கிற மாதிரிலாம் இவனுக்கு மௌலி மேல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இங்க நந்தினியை காட்டுறாங்க. அவ தட்டு தடுமாறி நடந்து போய் அப்படியே தண்ணி குடிக்கலான்னு போகும்போது அவன் தண்ணி கிளாஸ் அவளுக்கு ஊத்தி கொடுக்குறான். உடனே அவகிட்ட அவன் கேட்கிறான். இந்த மாதிரி அந்த போட்டோவை காட்டினோடனே அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. எப்படி அந்த போட்டோ இவருக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். எனக்கு எல்லாமே தெரியும், அந்த மௌலி பர்த்டே பார்ட்டியில ஏதோ ஒண்ணு உன்கிட்ட சொல்லியிருக்கா, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துக்கிற. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு அப்புறமா தான் நீ என்னை விட்டு நிரந்தரமா பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண. எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் காரணம் அந்த மௌலி தானே. அவ உன்கிட்ட என்ன சொன்னா இப்பவே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவளை ரொம்பவே கட்டாயப்படுத்தி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவ தெளிவா இருக்கா, சொல்லவே கூடாதுன்னு. இல்ல குணால், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல, இது என்னோட முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டா சொல்றா. உடனே அவன் கோவப்பட்டு, இப்ப நீ சொல்ல மாட்டல, அப்ப சரி அந்த மௌலிட்டியே நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறான். அங்க போய் என்ன பண்ண போறான்னு தெரியல. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.